ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய மினி தோட்டம். இப்போ தான் நான் நிறையா செடியெல்லாம் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது இதுதான் வெண்டைக்காய் விதை. இதுக்கு முன்னாடி நான் நிறைய வெண்டைக்காய் செடி வளர்த்துருக்கேன். எனக்கு 2-3 காய் ஒரு செடியிலேருந்து வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த செடி செத்துருவது. அது ஏன்றது எனக்கு தெரியல. இப்போ மறுபடியும் நான் வெண்டைக்காய் விதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த தடவை பார்க்கலாம் எவ்வளோ காய்க்குதுன்றது. இப்போ நான் இந்த விதையை இந்த கோகோ பீட்டும் மண்ணும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் போடுறேன். உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் எப்போ இது முளைக்குது, அதுக்கப்புறம் எத்தனை நாளில் இது காய்க்குதுன்றதை. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கத்தாழை. இது ஒரு பெரிய கத்தாழை செடியிலேருந்து ஜஸ்ட் ஒரு இது மட்டும் கட் பண்ணி கொண்டாந்துருக்கேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது ஒரு சைஸாக வெட்டியிருக்கேன். ஏன்னா இதை கட் பண்ணி வச்சா ரீக்ரோத் ஆகுன்றது சொன்னாங்க. ஸோ நம்ம அதை இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு குட்டி கத்தாழை நான் வச்சுருந்தேன். ஸோ அந்த இதோடய நான் வச்சு இது பண்ணிடுறேன். மொத்தம் 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட க்ரோத் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 3வது பீஸ் கத்தாழை. இது எதுக்கு நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன்னா, இது இந்த சாமந்திலேருந்து சில கிளைகள் இதாக இருந்தது, வாடி போயிருந்தது. ஸோ அந்த கிளையை மட்டும் நான் எடுத்திருக்கேன். 2 கிளை எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் இந்த இதில் நட்டி வைக்கிறேன். இன்னொரு கிளை இன்னொரு ஸ்டெம் இந்த இந்த கத்தாழையில் வச்சா வரும்னு சொன்னாங்க. ஸோ நான் அதை ஜஸ்ட்டு ட்ரை தான் பண்ணுறேன். வந்ததுன்னா பார்க்க.